இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, சித்தப்பா எங்க? அவர் வெளியே போயிருக்காரு. கபிலனுக்கும் ரித்திகாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரம் குறிக்கிறதுக்கு ஜோசியர் வந்திருக்காரு. மா, பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்கம்மா. இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி 9ல இருந்து 10 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குமா? நீங்க அப்பவே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்போ நான் கிளம்புறேமா? ஜோசியரே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஐலி, சிவா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஜோசியரே, இவங்களுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இவங்களுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் நேரம் பார்த்து சொல்றீங்களா? 2 பேரோட ஜாதகத்தையும் கொண்டு வாங்க. அவசரத்துல எதுவுமே எடுத்துட்டு வரல. ஜாதகமே அந்த வீட்ல தான் இருக்கு. ஜாதகம் இல்லாம பார்க்க முடியாதா? சரி, 2 பேரோட பிறந்த தேதியை சொல்லுங்க. 14/6/1998. Uh, 7/1/1995. பிறந்த நேரத்தை சொல்லுமா. காலையில 5:08. நைட்டு 7:03. 7:03. இவங்க சொன்னதை வச்சு பார்த்தா இந்த நேரத்துக்கு உண்டான ஜாதகத்துக்கு கல்யாண யோகமே இல்லையே. ஜோசியரே, அவங்க 2 பேரும் முறையா கல்யாணம் பண்ணிக்கல. அதனாலதான் அப்படி இருக்கும். அதான் கழுத்துல தாலியோட வந்து நிக்கிறாளே. மனசு ஒண்ணுபட்டு பண்ணிக்கிட்டா சாஸ்திர சம்பிரதாயம் காணாம போயிடுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல. இவங்களுக்கும் அதே 9ல இருந்து 10 சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கங்க. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி.